Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட். இதுக்கு எல்லா ஃப்ரூட்டும் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் அவ்வளோ நல்லது. ஆப்பிளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அடுத்து மாதுளப்பழம். மாதுளப்பழம் ரத்த ஓட்டத்தை சீராக்கும், பிளட் ப்ரெஷரை குறைக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் டெய்லி ஒரு மாதுளப்பழம் எடுத்துக்கணும். அது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு நல்லது. அடுத்து ஒரு ஃபேஷன் ஃப்ரூட்டை கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கு. இது கூட இது சம்மர் டைமுக்கு ஏற்ற ஒரு டிசர்ட்டு, ஹீட்டை குறைக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணுற ஃப்ரூட் கோவா, கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான இதெல்லாம் இதில் நிறைய இருக்குது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதனால பிளட்ல உடனே சர்க்கரையோட அளவு இது கூட்டாது. நீங்கள் இந்த ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம கட் பண்ணுற ஃப்ரூட் வாழைப்பழம். இதில் விட்டமின் ஏ, சி, விட்டமின் B6 இதெல்லாம் நிறைய இருக்குது. மெக்னீசியம், பொட்டாசியம்லாம் அதிக அளவில் இருக்குது. இது பெருங்குடலை சுத்தமாக வச்சுக்கிற உதவும் நம்மளுக்கு. டெய்லி ஒரு வாழைப்பழம் எல்லாரும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் வச்சு இப்படி ஒரு கஸ்டர்ட் செய்கிறதுனால தனித்தனியாகவே ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இதில் நீங்கள் பப்பாயா, ஆலிவ்ஸ், கிவி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் தனியாக ஒரு பவுலில் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர்னு கடையில் கேட்டாலே தருவாங்க. இதில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கரையட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும், அது திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு. பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிரப்பை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப மேலாப்பில் கொஞ்சம் சிரப் ஊற்றிக்கலாம். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாதுளை முத்துக்களும் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கோவாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். மீதி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அந்த சின்ன பவுலில் செஞ்சுருக்கிறது நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். மற்ற கஸ்டர்டு ரெடி பண்ணி வச்சது நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே வச்சிடலாம். ஒரு 5 to 6 hours இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் வச்சதை எடுப்போம். இது நல்லா திக்காக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் இதையே நீங்கள் ஐஸ்கிரீம்னு சொல்லி தந்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் வீக்லி ஒன்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களுக்கு பிடித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.